அனைவருக்கும் வணக்கம். சுதந்திர தினத்தை ஒட்டி திருப்பூர் மாவட்டம் மேலம்பாளையம் காவல் நிலையத்துக்கு உட்பட்ட திருமுருகன்பூண்டி ரிங் ரோடு பகுதியில் போலீஸார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்திருக்காங்க. அப்போது சுமார் மணி நைட்டு ஒரு 11:30 ஒரு 12 மணி இருக்கும். அந்த சமயத்தில் அந்த வழியாக ஒரு ஆட்டோ வேகமாக போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லை, அந்த ஆட்டோவில் இருந்து பயங்கரமாக ஒரு பெண் கதறி துடிக்கக்கூடிய சத்தம் கேட்குது. அப்போது வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போலீஸாருக்கு இது அதிர்ச்சியை கொடுக்குது. என்னடா ஒரு ஆட்டோ வேகமாக போகுது, ஒரு பெண்ணுடைய அழுகை சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு உதவி ஆய்வாளரும் பெண் காவலரான கோகிலாவும் தங்களுடைய வாகனத்தை எடுத்துகிட்டு அந்த ஆட்டோவை விரட்டி சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் அந்த ஆட்டோவை நிறுத்தி இறங்கி சோதனை செய்யும் போது அவங்களுக்கு மேலும் ஒரு அதிர்ச்சி காத்திருக்கு. காரணம், அந்த ஆட்டோவில் ஒடிசா மாநிலத்தை சேர்ந்த பாரதி என்ற ஒரு இளம்பெண் பிரசவ வலியால் துடிக்கிறாங்க. அந்த ஆட்டோவில் அவருடைய கணவர் மட்டும்தான் இருக்கிறாரு. இவங்க வெளி மாநிலத்தை சேர்ந்த பெண் என்பதால் அவருடைய உறவினர்கள் யாருமே அந்த ஆட்டோவில் இல்லை. குறிப்பாக பெண்கள் யாருமே அந்த ஆட்டோவில் இல்லை. உடனே அந்த பெண்ணுக்கு பார்த்திங்கன்னா பிரசவ வலி ரொம்ப அதிகமாகிருச்சு. ஒரு கட்டத்தில் அந்த குழந்தை பாதி வெளியே வந்துருச்சு. இதை பார்த்து அதிர்ச்சியான அவருடைய கணவரும் கதறி துடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ தான் அந்த வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த பெண் காவலரான கோகிலா உதவி ஆய்வாளர்கிட்ட, சார் நான் நர்சிங் முடிச்சிருக்கேன், எனக்கு பிரசவம் பார்க்க தெரியும், இந்த பெண்ணுக்கு நான் பிரசவம் பார்க்குறேன், நீங்கள் முன்னாடியே போயிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு செய்ய வேண்டிய எல்லா ஏற்பாடுகளையும் செய்யுங்க சார், நாங்கள் பின்னாடி ஆட்டோவில் வரேன் அப்படின்னு அந்த பெண்ணுக்கு துணையாக நான் அந்த ஆட்டோவில் வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே சரிமான்னு சொல்லிட்டு அந்த பெண் காவலரான கோகிலா அந்த ஆட்டோவில் ஏற்றிட்டு அவர் தன்னுடைய உதவி ஆய்வாளர் தன்னுடைய வாகனத்தை எடுத்துகிட்டு முன்னாடியே மருத்துவமனைக்கு போயிட்டு செய்யக்கூடிய எல்லா ஏற்பாடுகளையும் செய்கிறேன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிட்டார். போகிற வழியிலே அந்த பெண்ணுக்கு பிரசவ வலி அதிகமாகி அந்த பெண்ணுக்கு அந்த பெண் காவலரான கோகிலாவை பிரசவம் பார்த்துருக்காங்க. அழகான ஒரு பெண் குழந்தையும் பிறந்திருக்கு. அந்த தாயும் சேயும் தற்போது நலமாக இருக்கிறாங்க. அதை இது குறித்து பெண் காவலரான கோகிலா என்ன சொல்கிறாங்கன்னா, நேற்று நான் வாகன சோதனையில் ஈடுபட்டும் போது ஒரு ஆட்டோவில் ஒரு பெண்ணுடைய கதறல் சத்தம் கேட்டுச்சு. நாங்கள் உடனே போயிட்டு அந்த ஆட்டோ வழிமறித்து பார்க்கும்போது அங்கே ஒரு பெண் பிரசவத்துக்காக துடிச்சிட்டு இருந்தாங்க. வர வழியிலே அந்த பெண்ணுக்கு நான் பிரசவம் பார்த்துட்டேன். இப்போது தாயும் செய்யும் நல்லபடியாக இருக்கிறாங்க. நாங்கள் ஹாஸ்பிட்டலில் கொண்டு சேர்த்துட்டோம். நான் செவிலியர் பயிற்சி முறைப்படி முடிச்சிருந்தாலும் எனக்கு காவல்துறையில் பணியாற்றணும் அப்படின்னு சொல்லி தான் ரொம்ப ஆசை. அதுக்காக நான் முயற்சியும் பண்ணேன். என்னுடைய முயற்சிக்காக எனக்கு போலீஸ் வேலையும் கிடச்சிருச்சு. அவசரத்துக்கு இப்போ நான் படித்த கல்வியை எனக்கு கை கொடுச்சிருக்கு. இக்கட்டான நேரத்தில் நான் அந்த பெண்ணுக்கு உதவி செஞ்சு அந்த பெண்ணையும் அந்த குழந்தையை நான் காப்பாற்றிருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்குது. நான் படித்த படிப்பு எனக்கு கை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக பேட்டி கொடுக்குறாங்க. இந்த சம்பவமானது மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் காவல்துறையினரிடையே நிகழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இதனிடையே வடமாநில பெண்ணிற்கு பிரசவம் பார்த்த காவலரான கோகிலா நர்சிங் படித்தவர் என்பது தெரிய வந்ததால் இதன் காரணமாக உடனடியாக திருப்பூர் மாநகர காவல் ஆணையரான ராஜேந்திரன் அவரை நேரில் அழைத்து பாராட்டு தெரிவிச்சிருக்காரு. தற்போது இந்த செய்தியானது சமூக ஊடகங்களில் வைரலாகி இந்த செய்தியை பார்க்குற அனைவருமே காவலரான கோகிலாக்கு தங்களுடைய பாராட்டுகளை தெரிவிச்சுட்டு வராங்க. இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் உங்களுடைய பாராட்டுகளை தெரிவிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய பாராட்டுகளை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.